ப்ரோ அப்ப பிடாஸ் டீம் போடா டீம் செக் பண்ணீங்களா? கன்ஃபார்மா ப்ரோ, ஷூர் 100%. அதெல்லாம் ஏன் லாபில நான் தான் ஜெயிப்பேன். புடா வருது கிடா வருது. ஃபர்ஸ்ட் தூக்கி -50 தான் அவனுக்கு. என்ன ஜிப்படி பம்பா 50 லட்சம் ரூபாய் போட்டு பிசி வாங்கி கொடுப்பேன். 1 கோடி ரூபாய் போட்டு கார் கூட வாங்கி கொடுப்பேன். ஆனா பிஜேபியில லாபில வந்தா ஜெயிக்கலாம் விட மாட்டேன். வாய்ப்பு இல்லை. அதை மறந்துருங்க, மறுத்துருங்க. அது என்னுடைய கோட்டை. கோஸ் ப்ரோ அகாலமா வரணும். கோஸ் அகாலமா சொன்னனா இல்லையா? அடுத்து சாய் அகாலமா. அது சிகாதோல் அகாலம். ஏதோல் அகாலம். அடுத்து சாய்ங்க. சாய் அகாலமா. சாய் 1 HP. சாய் 1 HP. அங்க பாரு ராத்திரிக்கு பாரு. கதறிட்டு இருக்கான் பாரு. பீட்டஸ்ல போன எங்க போனாலும் அடிக்கிறாங்க பாரு. பீட்டஸ் எங்க போனாலும் அடிக்கிறாங்க பாரு. நான் ஆக்சுவலா நாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தோம். அவரா இங்க மாட்டிக்கொண்டார். 4 பேரும் சேர்ந்து ஸ்ப்ரே பண்ணி தூக்கிட்டாங்க. 2 பேரும் மறுபடியும் ஆளவல்லம். 2 பேருமே மரணத்தை முத்தமிட்டு கொண்டிருக்காங்க. மரணம் அவங்களை உம்மா ஓடி கொண்டிருக்கிறது. இந்த மேட்ச் நான் சொன்னது கில்லர் பிடிஎஸ்னா புடா will be 1v4 soon. வாய்ப்பே இல்ல. பாட்ஸ்குவாட புடா 1v4. நானி பண்ணு வந்தல நானி 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 குட்டி தான். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை கைஸ். ஸ்டீம் பண்றதுக்கு வாங்கி கொடுக்கறது சரி, வெற்றியெல்லாம் எடுத்துக்கொண்டு எஸ்ஓ பிடிச்சுங்கப்பா. வெற்றி பெற வேண்டிய எஸ்ஓ பிடிச்சுங்க. வெற்றி பெற மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க. நம்ம அந்த மாஸ்டர் மைண்ட் சென்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். லாஸ் லியோனஸ் மேல லா பெண்டிட்டால இருக்காங்க. அப்போ டீல இருக்காங்க. லா பெண்டிட்டால கரெக்ட்டா. மினாஸ்ல எஸ்டிஜில 2 பேர். ஓ பிபிஎஸ் வரதுக்குள்ள எஸ்பிஎஸ் ஒரு கப்பா அடிச்சிருவாங்க ப்ரோ. ஐயோ கடவுளே. வரும். ஐயோ குமாரே ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ற இருக்கு. இந்த ட்ரையோட் சீம்லாம் என்ன பண்ணா டிபிடிஎஸ் பாத்தியா? நீ டிபிடிஎஸ் உண்மையாலுமே இப்படிதான் டிபிடிஎஸ் வரணும்னு நினைச்சு பாத்தியா? ஒரே நிமிஷம் இரு. பாத்து ஈஸி ஓட டேஞ்சர் பிடிஎஸ் எஸ்ஓ பிடிஎஸ் வந்து பெரிய பேசிட்டு இருங்க. ஓகேங்க. எஸ்ஓ பிடிஎஸ் நம்பர் 7 7 பெருமையா பேசணுமா? பெருமையா பேசுவா. ஈஸ்வா தாக்கோ தின்னோ ஐவரி உங்கள பத்தி பெரிய பேசிட்டு ஒரே சொன்னா. ஆல்ரைட்னா. ஆனா போன மேட்ச் பிடிஎஸ் கிட்ட போயிட்டு அகால மரணம் அடைஞ்சிட்டு வந்தாங்க. கண்டிப்பா இவங்க வெற்றி எடுத்தே ஆகணுங்க ஸ்டார்ஸ். பிடிஎஸ் ஆல்ரெடி தன் கோப்பைகளை நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவங்க சாக்கோ கூட இன்னொருத்தர் இருந்தாங்க. யாரும் 2 பேர் மட்டும் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் சினர்ஜி லெவல்ல அந்த அளவுக்கு வரணும்னா கம்பல்சரி இதே வார் 5 years to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒரே டீம் ஒரே சினர்ஜியோட விளையாடணும். அப்படி இருந்தாதான் ஓஜி பிடிஎஸ் வீழ்த்தவே முடியும் மற்ற டீம்ஸால. அப்படி பார்த்தா கேபிடிஎஸ் என்ன சினர்ஜி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேபிடிஎஸும் அதே மாதிரி தான். சினர்ஜி இல்லாம தானே எல்லாரும் வராங்க, சினர்ஜி இல்லாம அடிக்கிறாங்க. அது சினர்ஜி ஓ மை காட் டாடா மாதிரி இங்க பாருங்க. எஸ்எக்ஸ்பிடிஎஸ்ல வந்தாங்க ஜோனுக்கு போலான்னு வந்தபோதே தூக்கி அந்த லூட் எடுத்து போயிட்டு இருக்காங்க. சாக்கோ ப்ரோ, ஈஸ்வா ப்ரோ, ஐவரி ப்ரோ 4 பேர் இங்க தான் இருக்காங்க. ஜோன் தூக்கி எங்க போட்டுருக்கு கேபிடிஎஸ் கிட்ட. இதுதான் 2வது மேட்ச். கேபிடிஎஸ் கிட்ட ஜோன் பக்கத்துல டான்சர் பிடிஎஸ் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் பிடிஎஸ் பக்கத்துல இப்போதான் எஸ்எச் பிடிஎஸ் முடிச்சாங்க. கிசா ப்ரோடைய பெருமையா பேசின்னு சொன்னோனே பெருமையா ஒரு மேட்ச் விளையாண்டாங்களா? ஆமா நான் அடிச்சாங்க. ஜோன்குள்ள வரட மாட்டாங்க. கணித்தால் கணிப்புப்பா அவ்வளவுதான் முடிச்சு. அண்ணா மீண்டும் பறக்குறாங்கனா எத்தனை வாட்டி பறக்குறாங்கன்னு எனக்கே புரியல. யாரு? ஆமா மறுபடியும் அங்க பாத்தியா? ஐயோ மரணமா ஸ்ட்ராட்டஜி போட்டுருவாப்பா. மரண ஸ்ட்ராட்டஜி போடு. ஒரே மேட்ச்ல 2 வாட்டி இப்படி பண்ணிருக்காங்க. செம்மையா பண்றாங்க. இவங்களுக்கு இந்த 2 வாட்டி கிடைச்சிருக்கு பாருங்க.
2 மேட்சும் எம்பிடிஎஸ் கிட்ட இறங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எம்பிடிஎஸ் கிட்ட ஆமா எம்பிடிஎஸ் கிட்ட இறங்குறாங்க. ஆமா ஐயோ ஆனா அடுத்த ஜோன் இங்க போடாதுண்ணே ஸ்டார்ட்ஸ்க்கு. அடுத்த ஜோன் ஸ்டார்ட்ஸ்க்கு அங்க போடாது. 4 பேர் கீழ இருக்காங்க எம்பிடிஎஸ். பரவாயில்ல அவங்களுக்கு தேவை உயிரோடு இருக்கணும். பரவாயில்ல சாகா ஐவரி எல்லாரும் மேல வர்றாங்க. அவ்வளோ ஈஸ்வா மட்டும்தான் இருக்கான். அந்த நேரத்துல கூட கவர் எடுக்காம தன்னை நிறைய போராடி டாப் எடுக்கணும் இல்லாம மாறடா அவங்களை முத்தமிட்டது. மறுபடியும் பிடிஎஸ்ல 2 பேரு மறுபடியும் அதே 2 பேரு மறுபடியும் உயிரோட்டு இருக்காங்க. ஏற்கனவே சோனில் இருக்கும் போது கார் எடுத்து செல்லாமல் கார்ல அவங்ககிட்ட பறந்தா வந்தாங்க. மறுபடியும் பறந்தா இல்லை பறந்து வரும் நானியா அப்படின்ற போது அவர்கள் பறந்து வரும் நானியா என்று அதாவது இப்போ 9வது இடத்துல இருந்து 10வது இடத்தை நோக்கி சென்று விட்டுருக்காங்க நினைக்கிறேன். அதுதான் ஆட்டம். பறந்து வராங்கன்னு சொன்ன உடனே ஸ்ட்ராட்டஜிய பாருங்க. அருமையான ஸ்ட்ராட்டஜி, திறமையான ஸ்ட்ராட்டஜி, பெருமையான ஸ்ட்ராட்டஜி, கொண்டாடப்பட வேண்டிய ஸ்ட்ராட்டஜி, புது விதமாக செத்து கொண்டிருக்கும் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னு தெரியல எனக்கு. திரிசா புதுசா சாவறாங்க, புதுசா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா புதுசா சாதிச்சுக்கிறாங்க எல்லாரும். என்ன இது? இந்த பக்கம் ஜியூஸ் கண்டிப்பா வெற்றி பெற்று ஆவலுடன் விளையாண்டு இருக்கான் ஜியூசோஜி. போட்டு ஒழிக்கிறாங்க அந்த வர்மாவுலா கண்ணில இருந்து. காத்திலே வெட்டியா 18 டீம் வெட்டு பாரு அவரே, வெட்டு பாரு எப்படி எடுக்கலாம் பாரு. அப்பா கேபிள்ஸ் பாரு எப்படி எடுக்கலாம் பாரு. சோனா போய் ஒரு வண்டியை வெடிச்சு அதுல வீ போட்டு அங்க இருந்து டோனியை வர வச்சு அப்படியே புக்கோட வியூ ஒன்று போட்டு ஒரு திருசூல வியூவத்தை போட்டு அப்படியே போய் மட்டும் உட்காந்து வெரி. ராட்ரிக் ப்ரோ சாய் ப்ரோ ஒரு டேஞ்சர் பிடிஸ் கிட்ட ஃபைட். ராட்ரிக் ப்ரோ சாய் ப்ரோ ஹைப்பர் சான ஹால மண்ண மாடே வாடா ஷாட்ல ஒளிச்சிட்டு இருக்க ரைட் ஹைப்பர் சான லாங்ல இருந்து எம்பிடிஎஸ்ல 1 HP பண்ணி விட்டாங்க. ராட்ரிக் ப்ரோ ஓட்டக்குள்ள அடி பாக்குறாரு. मेरे पीछे है சென்டர் ஜோன் பா, சென்டர் ஜோன். ஆனா கிசா மட்டும் தான் இருக்கான் சென்டர் ஜோன்ல, கிசா மட்டும் தான் இருக்கான் சென்டர். பிடிஎஸ் எப்படியா ஒரு பாயிண்ட் எடுத்து பாக்குது, பிடிஎஸ் எப்படியா ஒரு பாயிண்ட் எடுத்து பாக்குது. அதுதான் சென்டர் ஜோன்ல ஹோல்ட் பண்ணுது, சென்டர் ஜோனை ஹோல்ட் பண்றாங்க. ஆனா அந்த பக்கம் யாரால ஒண்ணும் வர முடியல, பொறுமையா படுத்துட்டு இருக்காங்க. ராட்ரிக்கு சாய் 2 பேரு குத்தி அடிச்சா மரணம். 18 டீம் 18 பேரு 22 டீம்ல இருந்து 17 வரைக்கும் உயிரோட்டு இருக்காங்க. மறுபடியும் கடைசி 6 வரைக்கும் உயிரோட்டு கூட்டிப்பா ஜெயனி. வாய்ப்பு இருக்கா? இந்த பக்கம் வெட்டு, இந்த பக்கம் யாரு வெட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜோனோட கார்னர். இவங்க கார்னர் விளையாடுறாங்க, பிடிஎஸ் சென்டர் விளையாடுது. அதான் ஒரே பிரச்சனை, அது 2 பேர் தான் இருக்காங்க. பாப்போம் வருவாங்களா. இந்த வயலட் கலர் கார் வந்து ரியாட் புலக்கிறாங்க. ரியாட்ல 2 கடைசி சொல்ல வாரில் எங்கிட்டும் போக முடியாது. எங்க பாடுவாங்க இது இது கிளாஸே கிடையாது. குடும்பத்தின் உச்சம், கொடுமையின் உச்சம். எங்கிட்டு நகர முடியாது பாரு. 4 பேரா வந்தாங்கன்னா 2 பேரா மாறாம பாரு. எங்க போறாலும் சவுண்ட் தான் கேக்குது, எங்க போறாலும் சவுண்ட் தான். ரியாட் ஆண்டோ ஹாலா மரணம், ரியாட் ஆண்டோ மரணம். கிசா தன்னந்தனியாக சர்வே பண்ணிட்டு இருக்கான். எம்பிடஸ் ஸ்லாட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காதெல்லாம் வலிக்குது எனக்கு. கேபிடஸ் காரன் என்ன 4 பேர் உயிரோட இருக்கான், 10 கிலோ உயிரோட இருக்கான் கேபிடஸ்ல. ரொனால்டோ ஒரே ஆளா போராடி இருக்கார் மேல. 11 டீம் கொண்டு வந்துச்சு பிடிஎஸ், 11 உயிரோட இருந்துச்சு. பிடிஎஸ் இன்னும் ஜோன், இன்னும் 10 மீட்டர் ஜோன் போடும் பிடிஎஸ்க்கு. பிடிஎஸ் இன்னும் 10 மீட்டர் ஜோன் போடும். இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க. எல்லா டீம்ல ஒரே ஒருத்தன், கிசா ஒரே ஒருத்தன், ரியாட்ல ஒரே ஒருத்தன்,
சிம்பா ஒரே ஒருத்தர் சிம்பா ரொம்ப ரொம்ப ஜும்பா ஹம்பா மும்பா ரம்பா ஹம்பா பாத்தீங்கன்னா டாப் 10 குள்ள வரதுக்காக போராடி கொண்டிருக்கான். பாத்தீங்கன்னா 5 பெட்ஸ் வச்சு போட்டு வந்துட்டு இருக்கான். அதான் இல்ல அங்க பாரு இப்படி வந்துட்டு இருக்கான் பாரு. அப்படியே கிரு 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 அங்க பாரு கிரு 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 வந்துட்டு இருக்கான் சிம்பா. சிம்பா அந்த டீமுக்கு எப்படியாவது பாயிண்ட் எடுக்கணும்னு அவுட் சைட் இருந்து குமிஞ்சு வரான், நிமிந்து வரான், பாஞ்சு வரான், ஊசி குத்திக்கிட்டே வரான். எல்லா டீம்லயுமே மேன்லாஸ் கில்லர் பிடிஎஸ்ல மட்டும் தான் 4 பேர் இருக்காங்க. போச்சு அவ்வளவு. சிம்பா கிட்ட கடைசி, சிம்பா கிட்ட கடைசி. டாப் 10 கணக்கு, டாப் 5 தான் கணக்கு. டாப் 5 கணக்குல இருக்கு. உள்ளார வராங்க, உள்ளார வரா சிம்பா, உள்ள வருவானா டீமுக்கா பாயிண்ட் எடுத்து கொடுப்பானா. ரவுடியா பார்த்தான், ரவுடி ஹால இல்லை. பாயிண்ட் 1 HP, பாயிண்ட் 1 HP முடியவில்லை. ஹால வரணும். சிம்பா மரணத்தை முத்தமிட்டான். யூடியூப் போய் ஹால வந்துட்டு இருக்கான். MBS கிசான் ஆகோட்ட கிசான் ஹால வரணும். 8 பாயிண்ட் 8 பாயிண்ட் 8 பாயிண்ட். ஜோக்கர்ஸ்ல 7 டீம் 7 டீம் 7 டீம் 7 டீம் 7 டீம். அவ்வளவுதான் ராஜகணா பண்ணுவான். சாய் வண்டிதான் இருக்கான், சாய் வண்டிதான் இருக்கான். மறுபடியும் டாப் 5 மறுபடியும் டாப் 5 மரணம் வெற்றி. 22 டீம்ல இருந்து டாப் 4 வந்திருக்காங்க. MSOB நானும் செய்யறாங்க. MSOB 4 பண்றாங்க. அவங்க பேர் 4 பேர் இருந்தாலும் தெரிஞ்சு 4 பண்றாங்க. MSOB குண்டு வீசப்படுகிறது. MSOB டாப் 2 வந்துட்டான். 9 பாயிண்ட் எடுத்துறான். MSOB 9 பாயிண்ட் எடுத்துறான். டோனி மெரிங் வரான், டோனி அடிக்கிறதுக்கு வரான், டோனி நாக் அவுட் அப்பானா. MSOB 1v4 பண்ணுவானா. MSOB ஒரு 1v4 பண்ணுவானா. என்னுடைய அருமையான ஒரு கணிப்பு, திறமையான ஒரு கணிப்பு. KBTS ஒரு 10 பாயிண்ட்.